பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தேவ தயவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய தயவு நமக்கு ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய தயவு இல்லாமல் எந்த மனுஷனும் வாழ முடியாது. கர்த்தருடைய தயவு இல்லாமல் எந்த மனுஷனும் உயர முடியாது. கர்த்தருடைய தயவு இல்லாமல் எந்த மனுஷனும் பெருக முடியாது. அதனால கர்த்தர் தயவை யாருக்கு கொடுக்கிறார், யாருக்கு தம்முடைய தயவை காண்பிக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறாருன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வரிசிக்க பண்ணுகிறாருன்னு இருக்குது. அப்ப நல்லவங்க கெட்டவங்கன்றது ஆண்டவர் பார்க்கறது கிடையாது. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின புத்தகத்தில் 6வது அதிகாரம் 35வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைங்க யாருக்கு கர்த்தர் தயவு செய்கிறார், அது ரொம்ப முக்கியமானது. யாருக்கு கர்த்தர் தயவு செய்கிறார்னா, கர்த்தர் நீதிமானுக்கு கர்த்தர் தயவு செய்கிறார். அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க இயேசுவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் பேசுறாரு, உங்கள் மேல் உங்களுக்குள்ளாக தேவ கிருபை கர்த்தருடைய தயவு இருக்கிறது. யாரும் எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டு கிடையாது, எனக்கு உயர்த்துறதுக்கு யாரும் கிடையாது, என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் கிடையாது, ஃபைனான்சியல்ல பிசிக்கல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாரும் கிடையாதுன்னு இந்த காலை வேளையில நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா, இந்த வேலையில நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு, தேவ தயவு உங்களுக்கு இருக்கிறது. அந்த தயவு ஒரு சாதாரண மனிதனை எடுத்து அசாதாரணமான மாற்றுகிறது. அந்த தயவு ஒரு மனுஷனை எடுத்து புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறது. அந்த தயவு உங்களுக்கு இருக்கும்னா, அந்த தயவு உங்கள் மேல் இருந்தால் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறார். கீழாயிராமல் மேலாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, சங்கீதம் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வீர். அதாவது நம்ம மேல என்ன இருக்குது அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு இந்த காலை வேளையில அவசியமா இருக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, என் தலை மேல கஷ்டம் இருக்குது, என் தலை மேல கடன் இருக்குது, என் தலை மேல சுமை இருக்குது, பாரங்கள் இருக்குது, என் தலை மேல ஏகப்பட்ட நிந்தனைகள் இருக்குது அப்படிங்காங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, நீதிமான்களா இருக்கிற உங்களுக்கு சொல்றார், ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் காருண்யம் என்னும் கேடகத்தினாலே உங்களை சூழ்ந்திருக்கிறார். உங்க தலை மேல தேவனுடைய தயவு இருக்குது, கிருபை இருக்குது, காருண்யம் இருக்குது, அவருடைய கேடகத்தினால உங்களை சூழ்ந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சாபத்தை குறித்து பயப்பட வேண்டாம், பாவத்தை குறித்து பயப்பட வேண்டாம், நீங்க இக்கட்டான சூழ்நிலையில் கடன் பாரத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, தேவ தயவு உங்களுக்கு இருக்கிறது, கர்த்தருடைய தயவு உங்களுக்கு இருக்கிறது. ஆனபடினால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ரூத் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரூத்தினுடைய புஸ்தகத்துல 1வது அதிகாரம், ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ரூத் எப்படிப்பட்டவளா இருக்கிறார் என்றால், தன்னுடைய கணவனை இழந்த ஒரு இளம் விதவை. அவருடைய மாமியாரும் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கும் கணவன் கிடையாது, 2 பிள்ளைகளையும் இழந்த அந்த தாயும் ஒரு விதவையாக இருக்கிறார். அப்போ இந்த 2 பேருமே விதவையா இருக்கிறாங்க. அப்போ ரூத் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் செஞ்ச ஒரு பெரிய முடிவு, தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் எடுத்த ஒரு பெரிய முடிவு என்னன்னா, தேவனை தெரிந்து கொண்டது. யாரை தெரிந்து கொண்டது? தேவனை தெரிந்து கொண்டது. அவள் ரூத்துக்கு அந்த நகோமிக்கு 2 மருமக்கள் இருந்தா. ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேர் ரூத். இந்த ஓர்பால் அழுதுட்டு போயிருந்தான். ஆனா ரூத் சொன்னா நகோமி கிட்ட, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் மரிக்கும் இடத்துல நானும் மரிப்பேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உண்மை என்னையும் பிரிக்க கூடாது என்று சொன்ன உடனே அந்த அம்மா ஒண்ணு சொல்லல, அந்த ரூத்தை தன்னோடு கூட கூப்பிட்டு கொண்டு சென்றாள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, நீர் என் தேவன், நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது, தாவீது சொல்றாரு, நீர் என் தேவன், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது, அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறார், பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கு தப்புவிக்கிறார், பஞ்சத்திற்கு தப்புவிக்கிறார், எல்லாவற்றுக்கும் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னைக்கு ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார்னு நீங்க பிடித்துக் கொள்கிறீர்களோ, உங்க வாயை திறந்து அவர் தான் என்னுடைய தேவன், அவர் தான் என்னுடைய தெய்வமா இருக்கிறார்னு உங்க வாயை திறந்து சொல்றீங்களோ, அன்னைக்கே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறது. நீங்கள் புது சிருஷ்டியாகிறீர்கள். உங்களுக்கு புதிய தயவு உண்டாகிறது, புதிய கிருபை உண்டாகிறது. இந்த மனுஷி பாருங்க, நீர் தான் என்னுடைய தேவன் சொன்னது மேலுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன பாருங்க. வாசிக்கிறேன் பாருங்க. நம்ம சொல்லுது 16வது அதிகாரம், ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்படும். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம், என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்,
என்னுடையது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றார். அவள் தன்னோட கூட வருகிறதை மன உறுதியா இருக்கிறதை கண்டு, ரூத் எப்படி இருந்துச்சு, அவர் தான் என்னுடைய தேவன் மன உறுதியா இருந்தார். அந்த உறுதியை கண்டு அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்ப மன உறுதி, நீர் தான் என்னுடைய தேவன்ற அந்த மன உறுதி இருக்கணும். கர்த்தர் தான் என்னுடைய தெய்வம்ன்ற அந்த உறுதி இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லு, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த ரூத்துக்கு தெரிஞ்சிருச்சு, கர்த்தரை தெய்வமா வச்சுக்கிட்டோமா, கர்த்தரை தேவன் என்னுடைய தேவன் அறிக்கை பண்ணிட்டோம்னா நான் பாக்கியம் உள்ளவளா இருப்பேன் என்று அவளுக்கு தெரிந்து விட்டது. ஆனபடினால அவள் சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்ன உடனே இவளுக்கு என்ன ஆசீர்வாதம் வருது பாருங்க. 2வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். 12வது அதிகாரம் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. 2:12 சொல்லப்பட்டிருக்கு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. என்ன இந்த அம்மா என்ன கிரியை செஞ்சிச்சு, எதுனா பண்ணிச்சா? கிடையாது. ஆண்டவரை தன்னுடைய தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கு. இதுதான் இந்த அம்மா செஞ்ச ஒரு பெரிய செய்கை. கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்டதுனால இந்த அம்மா சில காரியங்களை நன்மை செஞ்சிருக்கு. ரூத் தன்னுடைய மாமியாருக்கு, தன்னுடைய மருமக்களுக்கு, அவங்க அந்த அந்த தாய்க்கு, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவான்னு என்ன அர்த்தம்னா, அவள் செய்த மிகப்பெரிய செய்கை என்னன்னா, இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டது, கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்டது. அப்ப அந்த பலனை கட்டளையிடுவார். எப்படி கட்டளையிடுவார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை என்னுடைய தெய்வமா ஏற்றுக்கொள்றீங்களோ, யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்றீங்களோ, யாரெல்லாம் இயேசு தான் என்னுடைய ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்றீங்களோ, அவங்கெல்லாம் அவருடைய சிறகுகளின் கீழே வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய செட்டைகளின் நிலையில வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய செட்டை நிலையில வந்தா மட்டும் போதாது, ஆண்டவர் சொல்றாரு, அவராலே நமக்கு நிறைவான பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய தயவு எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த கிருபை எப்படி வேலை செய்யுதுன்னா, இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, நிறைவான பலனால நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஒருவேளை கையில காசு இல்லாம, பணம் இல்லாம, சூழ்நிலைகள் எல்லாம் மாறி கடன் பிரச்சனைகள்ல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனிடத்திலே வந்த உனக்கு, இஸ்ரவேலின் செட்டைகளின் நிழலில் வந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த ஆசீர்வாதம் உங்க மேலையும் என் மேலையும் இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த அம்மா என்னைக்கு இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டுச்சோ, அன்னையிலிருந்து இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது, நிறைவான பலன் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போவாசனுடைய வயலை தவிர வேற வயலுக்கு போகாம அந்த இடத்திலே அவர் கதிர்களை பொறுக்க ஆரம்பிக்கிறார். போவாசின் இடத்திலே தயவு உண்டாகிறது. கடைசி அந்த அம்மாவுக்கு உண்மையாகவே அந்த போவாஸ் அந்த எந்த வயல்ல போய் கதிர்களை பொறுக்கினாலும் அதே வயலுக்கு சொந்தக்காரனாகிய போவாசை மணந்து கொள்கிறார். அந்த வயலுக்கு எஜமானியாக மாறுகிறார். என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் தேவனாலே அவளுக்கு நிறைவான பலன் உண்டானது. அல்லேலூயா. அப்ப ரூத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, கையில காசு கிடையாது, பணம் கிடையாது, ஒரு விதவை, இளம் விதவை. அவளுடைய வாழ்க்கை எப்படி கட்டப்படுமோ தெரியாது. ஆனா ஆண்டவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டதுனால அவளுடைய வாழ்க்கையில நிறைவான பலன் உண்டாச்சு. அந்த தயவு வேலை செஞ்ச ஆரம்பிச்சு. சாதாரண கதிர்களை பொறுக்க போனவள, எந்த வயல் நிலத்துல கதிர்களை பொறுக்க போனாலும் அதே வயல் நிலத்துக்கு அவ எஜமானியா மாறினான். இப்படித்தான் ஆண்டவருடைய தயவு உங்களுக்கு வேலை செய்யும். அதனால தேவனுடைய பிள்ளைங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரு, உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நீ கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்டீங்கல்ல, கர்த்தரை என்னுடைய அவர் தான் என் தெய்வம், அவர் தான் எனக்கு, அவரை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வசனத்தை கேட்டு பிரயோஜனப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.